குந்தவை தன் அருகில் வந்ததும் மந்தாகினி அவளை ஒரு நொடி உற்று பார்த்தாள். அப்போது யாரும் எதிர்பாராத ஒரு காரியத்தை இளைய பிராட்டி செய்தாள். தரையில் விழுந்து மந்தாகினியின் பாதங்களை தொட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தாள். மந்தாகினியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள் குனிந்து குந்தவையை தூக்கி எடுத்து அணைத்துக் கொண்டாள். பிறகு இளைய பிராட்டி அவளுடைய கையை தோள் வரையில் சேர்த்து தன் கையினால் தழுவி பிணைத்துக் கொண்டு சக்கரவர்த்தி படுத்திருந்த இடத்தை நோக்கி வந்தாள். சக்கரவர்த்தினி இப்போது தான் மந்தாகினியின் முகத்தை நன்றாக பார்த்தார். அவளுடைய நெற்றியிலிருந்து ரத்தம் வழிவதை கண்டார். சுவாமி, தாங்கள் தான் விளக்கை எறிந்து காயப்படுத்தி விட்டீர்களா? ஐயோ, என்ன காரியம் செய்தீர்கள் என்று மலையமான் மகள் அலறினாள். இல்லை, நான் எறிந்த விளக்கு இவள் மீது விழவே இல்லை. அதற்கு முன்னாலேயே இவள் இரத்த காயத்துடன் வந்து நின்றாள். ஆனால் இந்த பாதகி என் மீது பழி சொன்னாலும் சொல்வாள். நீங்களும் நம்பி விடுவீர்கள். நீங்கள் எல்லோருமே அவளுடைய பக்கத்தில் இருக்கிறீர்கள். மலையமான் மகளே, இவளிடம் நீ கூட பரிதாபப்படுகிறாயே. இவள் யார் என்பது உனக்கு தெரியுமா என்று சுந்தர சோழர் கேட்டார். தெரியும் சுவாமி, இவர் என் குலதெய்வம். சோழர் குலத்துக்கே தெய்வம். என் அருமை மகன் காவேரியில் மூழ்கி போய்விடாமல் காப்பாற்றி கொடுத்த தெய்வம் அல்லவா? ஆகா, நீ கூட அவ்விதம் நம்புகிறாயா? குந்தவை ஒருவேளை அவ்வாறு உன்னிடம் சொன்னாளா? பிரபு, நானே கண்ணால் பார்த்ததைத்தான் சொல்கிறேன். குந்தவையும் அப்போது குழந்தை அல்லவா? அவளுக்கு என்ன தெரிந்திருக்க முடியும்? அருள்மொழியை காப்பாற்றியது மட்டுமல்ல, சோழ நாட்டுக்கு தங்கள் உயிரை காப்பாற்றி கொடுத்த தெய்வமும் இவர்தானே. தாங்கள் பூத தீவில் காட்டுக்காரடிக்கு இரையாகாமல் காப்பாற்றிய தெய்வம் அல்லவா? கடவுளே, அது கூட உனக்கு தெரியுமா? இவள் இத்தனை நாள் உயிரோடு இருந்து வருகிறாள் என்பதும் உனக்கு தெரியுமா? பிரபு, சில காலமாக தெரியும். தெரிந்தது முதல் இந்த தேவியை ஈழ நாட்டிலிருந்து அழைத்து வரும்படி முதன் மந்திரியிடம் சொல்லிக் கொண்டிருந்தே. அனிருத்தரே, இது என்ன மகாராணி சொல்வது? இவள் உண்மையிலேயே அந்த கரையர் மகள் தானா? இவள் உயிரோடு தான் இருக்கிறாளா? இவள் இறந்து விட்டாள் என்பது பொய்யா? இவள் ஆவி என்னை வந்து சுற்றுகிறது என்று நான் எண்ணியதெல்லாம் பிரம்மையா? ஏற்கனவே என் அறிவு குழம்பியிருக்கிறது. எல்லோருமாக சேர்ந்து என்னை முழு பைத்தியமாக்கி விடாதீர்கள் என்றார் சக்கரவர்த்தி சுந்தர சோழர். பிரபு, இவள் கரையர் மகள் என்பது உண்மைதான். இவர் இறக்கவில்லை என்பதும் உண்மைதான். சக்கரவர்த்தி, நான் பெரிய குற்றவாளி. நான் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பே இல்லை. ஆனாலும் தங்கள் கருணையினால் என்று தயங்கி தயங்கி கூறினார் முதன் மந்திரி. முதன் மந்திரி, இப்போது தெரிகிறது. கோடிக்கரையில் இருந்து நீர் பலவந்தமாக பிடித்து கொண்டு வர சொன்னவள் இவள்தான். பல்லக்கில் வந்தவள் அந்த ஓடக்கார பெண் என்று நீர் கூறியது உண்மையல்ல. மன்னர் மன்னா, அடியேனை மன்னிக்க வேண்டும் என்று முதன் மந்திரி கூறினார். ஆஹா, மன்னிக்க வேண்டுமாம்? சக்கரவர்த்தி என்றும் மன்னர் மன்னன் என்றும் கூறப்பட்ட ஒருவன் என்னை போல் ஏமாற்றப்பட்டது இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நேர்ந்திருக்காது. எனக்கு தெரியாமல் ஏன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும்? ஏன் முன்னாலேயே சொல்லியிருக்க கூடாது? இன்று சாயங்காலம் என்னுடன் அத்தனை நேரம் பேசிக்கொண்டு இருந்தீர்களே, அப்போது கூட ஏன் சொல்லவில்லை? முதன் மந்திரி, எனக்கு எல்லாம் விளங்குகிறது. பழுவேட்டரையர்கள் சொல்வது சரிதான். நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறீர்கள். அரசே, நாங்கள் சூழ்ச்சி செய்தது என்னமோ உண்மைதான். ஆனால் தங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யவில்லை. எப்படியாவது கரையர் மகளை தங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பிக்க வேண்டும் என்று எண்ணினோம். அவள் கடலில் விழுந்து இறந்தது பற்றி தங்கள் மனம் மிக்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று மகாராணியின் மூலமாக அறிந்து நான் இந்த முடிவுக்கு வந்தேன். மகாராணியும் அவ்விதம் ஆணையிட்டார்கள். ஆனால் அவரை அழைத்து வருவது எளிய காரியமா இல்லை. அவர் உயிரோடு இருப்பதாக சொன்னால் தாங்கள் நம்புவது சிரமமா இருக்கும். ஆகையால் எப்படியும் அவரை இந்த ஊரில் கொண்டு வந்து சேர்த்த பிற்பாடு தங்களிடம் சொல்ல எண்ணினேன். நேற்று மாலை கோட்டை வாசலுக்கு கிட்டத்தட்ட வந்த பிறகு மந்தாகினி தேவி மறைந்து விட்டார். அவருக்கு பதிலாக இந்த பெண் பூங்குழலி பல்லக்கில் ஏறி வந்தாள். இன்றைக்கெல்லாம் தேவியை தேடுவதில் ஈடுபட்டிருந்தோம். அவர் பழுவூர் அரண்மனை தோட்டத்தின் மதில் ஏறி குதித்ததை பார்த்துவிட்டுத்தான் என் சீடனும் அவ்வாறு மதில் ஏறி குதித்தான். ஆனால் இந்த தேவி அகப்படவில்லை. திருமலையை பழுவூர் ஆட்கள் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். சக்கரவர்த்தி, என் சீடனை அந்த குற்றத்திற்காக மன்னிக்க பிரார்த்திக்கிறேன். முதன் மந்திரி, மன்னிப்பதற்கு இது ஒரு குற்றம் தானா? எவ்வளவோ இருக்கிறது, அப்புறம் சொல்லுங்கள் என்றார் சுந்தர சோழர். அரசே, அப்புறம் இன்று சாயங்காலம் வரை காத்திருந்தோம். பழுவூர் அரண்மனைக்குள்ளே தேடியும் இவரை காணவில்லை. தாங்கள் சற்று முன் கண்ணயர்ந்திருந்த போது நாங்கள் எல்லோரும் அடுத்த அறையில் இவரை பற்றியே பேசிக் கொண்டிருந்தோம். இவர் எங்கே மறைந்திருக்க கூடும் என்றும் இதையெல்லாம் பற்றி தங்களிடம் எப்படி சொல்வது, யார் சொல்வது என்றும் யோசனை செய்து கொண்டிருந்தோம். அதற்குள் இவராகவே எப்படியோ தங்கள் சந்நிதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் ஆயிற்று. சக்கரவர்த்தி அப்போது மந்தாகினி தேவி இருந்த இடத்தை நோக்கினார். குந்தவை, பூங்குழலி முதலியோர் அந்த பெண்மணியின் நெற்றியில் இருந்த காயத்தை ஈர துணியினால் துடைத்துவிட்டு மருந்து கலந்த சந்தன குழம்பை அதன் மீது அப்புவதை கவனித்தார். தியாகவிடங்கர் மகளே, உன் அத்தையின் நெற்றியில் காயம் எப்படி ஏற்பட்டதென்று கேட்டு சொல்வாயா என்று
கேட்டார் சக்கரவர்த்தி. பூங்குழலி 2 அடி முன்னால் வந்து, கேட்டேன் பிரபு, ஆனால் அத்தை சொல்லும் காரணம் எனக்கே சரியாக விளங்கவில்லை என்றாள் பூங்குழலி. மகளே, என்னத்தான் சொல்கிறாள்? நான் விளக்கை எறிந்ததால் ஏற்பட்ட காயம் என்று சொல்கிறாளா? இல்லை அரசே, மலைமேல் முட்டி கொண்டதால் காயம் பட்டதாக சொல்கிறார். ரத்தம் வழிந்ததை அவர் கவனிக்கவில்லை என்றும் கூறுகிறார். சுந்தர சோழர் அப்போது மிக அபூர்வமான காரியம் செய்தார். கலகலவென்று நகைத்தார். அந்த மாதிரி அவர் சிரித்ததை மற்றவர்கள் பார்த்து பல வருஷங்கள் ஆயின. மீண்டும் மீண்டும் அவர் நினைத்து நினைத்து சிரித்தார். அனைவரும் அவரை கவலையுடன் உற்று பார்க்க தொடங்கினார்கள். முதன் மந்திரி, எதற்காக என்னை எல்லோரும் இப்படி உற்று பார்க்கிறீர்கள்? எனக்கு புதிதாக பைத்தியம் பிடிக்கவில்லை, பழைய பைத்தியம் தான் மிச்சம் இருக்கிறது. இப்போது நான் சிரிப்பதன் காரணம் உங்களுக்கெல்லாம் தெரியவில்லையா? சோழவள நாட்டில் இவள் மலையில் மோதிக்கொண்டு காயம் பட்டதாக கூறுகிறாளே, அதை எண்ணித்தான் சிரித்தேன். மலையை பற்றி சொல்கிறாளே, இங்கே ஒரு சிறிய விக்கிரகம் செய்யக்கூடிய கல் கிடைக்காதே? சோழ சக்கரவர்த்தியின் தலையில் யாராவது கல்லை போட விரும்பினால் அதற்கு கூட ஒரு கருங்கல் கிட்டாதே? இவள் மலை மீது மோதிக்கொண்டதாக சொல்கிறாளே, எந்த மலையின் மேல் மோதிக்கொண்டாள்? பூங்குழலி, நன்றாக கேள் என்றார் சக்கரவர்த்தி. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வானதியின் முகத்தில் அப்போது பிரகாசம் உண்டாகியது. அவள் சட்டென்று 2 அடி முன் வந்து சக்கரவர்த்திக்கு வணக்கம் செலுத்தினாள். ஐயா, எனக்கு ஒன்று தோன்றுகிறது, கட்டளையிட்டால் சொல்கிறேன் என்றாள் வானதி. கொடும்பாளூர் வேளிர் மகளே, நீ வேறு இங்கே இருக்கிறாயா? உன்னை இத்தனை நேரமும் நான் கவனிக்கவே இல்லையே. இவ்வளவு தடபுடலுக்கும் நீ மூர்ச்சையடைந்து விழாமல் இருக்கிறாயே, அதுவே ஆச்சரியம்தான். உனக்கு என்ன தோன்றுகிறது? எதை பற்றி சொல் என்று சக்கரவர்த்தி ஆணையிட்டார். அரசே, இந்த தேவி மலைமேல் மோதி கொண்டதால் காயம்பட்டது என்கிறாரே, அதை பற்றி எனக்கு ஒன்று தோன்றுகிறது. என்ன? நீ புத்திசாலி பெண், உனக்கு ஏதேனும் காரணம் புரிந்தாலும் புரிந்திருக்கும். சீக்கிரம் சொல். ஈழ நாட்டில் மலையில் முட்டிக்கொண்டு அந்த இரத்த காயத்துடனே இங்கே வந்திருக்கிறாளா? இல்லை அரசே, இந்த அரண்மனை தோட்டத்தில் சிற்ப மண்டபம் ஒன்று இருக்கிறதல்லவா, அதற்குள்ளே ராவணன் தூக்கி பிடிக்கும் கைலாச மலை ஒன்று இருக்கிறது. ஒருவேளை அதில் இவர் முட்டிக் கொண்டிருக்கலாம் என்றாள் வானதி. இவ்விதம் வானதி சொன்னதும் அத்தனை பேரும் வியப்பு கடலில் மூழ்கி போனார்கள். இருக்கலாம், அப்படித்தான் இருக்கும் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். குந்தவை வானதியின் நெற்றியை தொட்டு திருஷ்டி கழிப்பது போல் கையை நெறித்து, என் கண்ணே, என்ன புத்திசாலினி, எங்களுக்கெல்லாம் தோன்றாதது உனக்கு தோன்றியதே என்று கூறினாள். பூங்குழலி அதை கோபத்துடன் பார்த்து கொண்டு இருந்துவிட்டு தன்னுடைய ஊமை அத்தையிடம் சைகை பாஷையில் பேசினாள். பின்னர், ஆமாம், சிற்ப மண்டபத்தில் உள்ள மலைதானாம். அந்த மண்டபத்தை நான் பார்த்திருந்தால் எனக்கும் அது தெரிந்திருக்கும் என்றாள் பூங்குழலி. சக்கரவர்த்தி மந்தாகினியை உற்று பார்த்து கொண்டே, ஆமாம், வழி தெரியாமல் தவித்து சிற்ப மண்டபத்தின் மலை மேல் முட்டிக் கொண்டிருக்கிறாள். எங்கே போவதற்காக வழி தேடினாலோ தெரியவில்லை. கடைசியில் இங்கே வந்து சேர்ந்தாள். சக்கரவர்த்தி தங்களிடம் வருவதற்குத்தான் வழி தேடி இருக்கிறார். தங்களை தரிசிக்காமல் இந்த இடம் விட்டு போக மாட்டார் என்று நானே இவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றார் முதன் மந்திரி. பிரம்மராயரே, நான் நம்பவில்லை. என்னிடம் இவள் வருவதாக இருந்தால் முன்னமே வந்திருக்க மாட்டாளா? 25 வருஷமாக வந்திருக்க மாட்டாளா? இத்தனை நாள் பொறுத்திருந்து எதற்காக வர வேண்டும்? என்னை பேயாக வந்து எதற்காக சுற்ற வேண்டும்? இவள் பேய் வடிவத்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தேன். அதுவும் உண்மைதானே? பேயை போலத்தான் ஈழ நாட்டு காடு மலைகளில் அலைந்து திரிந்து வந்திருக்கிறாள். நான் இத்தனை காலமும் அரண்மனை சுகபோகங்களில் ஆழ்ந்து காலம் கழித்திருக்கிறேன். குற்றத்தின் சக்தியை தான் என்னவென்று சொல்வது? இவளை போன்ற உருவத்தை கண்டு எத்தனை தடவை என் உள்ளம் பிரம்மை அடைந்திருக்கிறது. யார் கண்டது? இப்போது வந்ததை போல் இதற்கு முன்னாலும் ரகசியமாக வந்து என்னை பார்த்துவிட்டு போனாலோ என்னமோ. நான் பிசாசு என்று எண்ணி மிரண்டு வந்தேன். 25 ஆண்டுகள், 25 யுகம். இவ்விதம் தமக்கு தாமே பேசுகிறவர் போல சொல்லி வந்த சக்கரவர்த்தி திடீரென்று அனிருத்தரின் பக்கம் திரும்பி, முதன் மந்திரி, நீர் ஏதோ குற்றம் செய்ததாக சொல்லி மன்னிப்பு கேட்டீரே, அது என்ன குற்றம் என்று ஆத்திரத்துடன் கேட்டார். சக்கரவர்த்தி, குற்றவாளியிடமே குற்றத்தை பற்றி கேட்பது தர்மமா என்று அனிருத்தர் கேட்டார். பின்னே யாரிடம் கேட்கிறது? ஆம், ஒருவரிடமும் கேட்க வேண்டியதில்லை. உம்முடைய முகத்திலேயே எழுதியிருக்கிறது. அவள் கடலில் விழுந்து இறந்து விட்டதாக வந்து சொன்னீரே, அதுவே பொய். 25 வருஷங்களாக அந்த பொய்யை நீர் சாதித்து வந்தீர். நானும் நம்பி வந்தேன். அனிருத்தரே, உண்மையிலேயே உமது குற்றம் மிகவும் பயங்கரமானது. அரசே, அதற்கு நான் மட்டும் பொறுப்பாளி அல்ல, கரையகுல மகளும் பொறுப்பாளித்தான். அவர் கடலில் விழுந்தது உண்மை. பிறகு புனர்ஜென்மம் அடைந்தார். தங்களிடம் அவர் உயிரோடு இருப்பதை சொல்ல வேண்டாம் என்று வாக்குறுதி வாங்கிக் கொண்டார். வாக்குறுதியை கொடுக்காவிட்டால் மறுபடியும் உயிரை விட்டு விடுவேன் என்று சொன்னார். இவையெல்லாம் உண்மையா என்பதை தாங்களே அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றார் முதன் மந்திரி. பிரம்மராயரே, கேட்க வேண்டியதே இல்லை, அவ்விதமே இருக்கும். ஆனாலும் நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து எனக்கு எதிராக சதி செய்கிறீர்கள் என்று நான் கூறியதில் தவறு ஒன்றும் இல்லை அல்லவா என்றார் சுந்தர சோழர். சக்கரவர்த்தி,
நான் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பு இல்லைதான், மன்னிப்பு நான் கேட்கவும் இல்லை. ஆனாலும் பல வருஷ காலமாக என் மனதில் இருந்த பாரம் இன்றைக்கு நீங்கிவிட்டது. இனி எனக்கு விடை கொடுங்கள். திருவரங்கம் சென்று ஸ்ரீ ரங்கநாதருக்கு சேவை செய்து என் நாட்களை கழிக்க அனுமதி கொடுங்கள் என்று வேண்டினார் முதன் மந்திரி. பிரம்மராயரே, அது முடியாத காரியம். நீர் அன்று செய்த குற்றத்தினால் இன்று எத்தனையோ குழப்பங்கள் நேர்ந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் தீர்த்து வைத்துவிட்டு அல்லவா நீர் ரங்கநாதருக்கு சேவை செய்ய போக வேண்டும் என்றார் சக்கரவர்த்தி. சுந்தர சோழர் தமது செல்வகுமாரியை பார்த்து, குந்தவை, நான் முதன் மந்திரியோடு ராஜ்ய காரியங்களை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும். நீங்கள் போய் உங்கள் காரியங்களை பாருங்கள். போகும்போது இதையும் அழைத்து கொண்டு போங்கள். உன் தாயார் மட்டும் இங்கே சிறிது நேரம் இருக்கட்டும். சக்கரவர்த்தி இதையும் என்று குறிப்பிட்டது மந்தாகினியை தான். அப்படி குறிப்பிட்டதிலிருந்து அவள் விஷயத்தில் அவருடைய அருவருப்பு வெளியானது. குந்தவை சிறிது ஏமாற்றத்துடன் தந்தையை நோக்கினாள். அதை கவனித்த சக்கரவர்த்தி, ஆமாம், இவள் முட்டிக்கொண்டது சிற்ப மண்டபத்தில் உள்ள கைலாச மலைதானா என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இவளை அங்கேயே அழைத்து கொண்டு போய் காட்டி தெரிந்து கொள்ளுங்கள். இவள் இங்கே நிற்பதை என்னால் சகிக்க முடியவில்லை. குந்தவை ஏமாற்றம் நிறைந்த முகத்தோடு மந்தாகினியை கையை பிடித்து அழைத்து கொண்டு புறப்பட்டாள். அப்போது மலையமான் மகள் குந்தவையின் அருகில் வந்து அவள் காதில் மட்டும் கேட்கும்படியாக, குழந்தாய், இவள் இப்போது பார்க்க சகிக்காமல் தானே இருக்கிறாள். அப்பாவிடம் வருத்தப்படுவதில் என்ன பயன்? உன்னுடைய அலங்கார கலைத்திறமை எல்லாம் இவளிடம் காட்டு என்றாள். குந்தவை புன்னகை மூலம் தன் சம்மதத்தை தெரிவித்துவிட்டு அங்கிருந்து மந்தாகினியை அழைத்து சென்றாள். அவர்களுடன் வானதியும் பூங்குழலியும் வெளியேறினார்கள். பிறகு சுந்தர சோழர் முதன் மந்திரியையும் மலையமான் மகளையும் மாறி மாறி பார்த்த வண்ணம், நீங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து இந்த காரியத்தை எதற்காக செய்தீர்கள் என்று தெரியவில்லை. எனக்கு இதனால் சந்தோஷம் உண்டாகும் என்று நீங்கள் எண்ணி இருந்தால் அது பெரும் தவறு. முதன் மந்திரி, எதற்காக நீர் இவ்வளவு கஷ்டப்பட்டு கோடிக்கரையில் இருந்து இந்த காட்டுமிராண்டி ஜென்மத்தை பிடித்து கொண்டு வர செய்தீர்? இப்போதாவது உண்மையை சொல்லுங்கள். இனிமேலாவது என்னிடம் எதையும் மறைத்து வைக்க முயல வேண்டாம். அப்போது முதன் மந்திரி அனிருத்தர் உணர்ச்சி ததும்ப கூறினார், சக்கரவர்த்தி, ஒரு தடவை செய்த பிழையை மறுபடியும் செய்ய மாட்டேன். இனி எந்த காரியத்தையும் தங்களிடம் இருந்து மறைத்து வைக்கவும் உடன்பட மாட்டேன். உண்மை வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவே இப்போது இவ்வளவு முயற்சி எடுத்துக்கொண்டே. தங்களால் ஒரு பெண்மணி கடலில் விழுந்து இறந்ததாக தங்கள் மனம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. அந்த சம்பவத்தை தாங்கள் மறந்துவிட்டதாக வெகு காலம் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் நாளாக ஆக அந்த நினைவு தங்கள் உள்ளத்தின் உள்ளே பதிந்து வேதனையை அதிகப்படுத்தியது. தூக்கத்தில் அதை பற்றிய கனவு கண்டு பலமுறை ஓலமிட்டதாக மகாராணி என்னிடம் சொன்னார்கள். அதனால் தங்களை காட்டிலும் மலையமான் மகளார் அதிக வேதனை அடைந்தார்கள். சில காலத்துக்கு முன்பு என்னிடம் யோசனை கேட்டார்கள். அதன் காரணமாக நாங்கள் இந்த முயற்சி செய்ய தீர்மானித்தோம். தங்கள் காரணமாக இறந்துவிட்டதாக தாங்கள் நினைத்து வருந்திய பெண்மணியை தங்கள் முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்தி அந்த எண்ணத்தை போக்க உத்தேசித்தோம். நேரில் கொண்டு வந்து நிறுத்தினால்தான் தாங்கள் நம்புவீர்கள் என்று எண்ணினோம். இது குற்றமாயிருந்தால் கருணை கூர்ந்து மன்னிக்க வேண்டும். இதை கேட்ட சக்கரவர்த்தி ஆத்திரம் பொங்க, குற்றம்தான், வெறும் குற்றம். இத்தனை நாளும் இவள் பேயாக என்னை சுற்றி கொண்டிருந்தாள். கனவிலே வந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தாள். பேய்க்கு பதிலாக பைத்தியக்காரியை கொண்டு வந்து என் முன்னால் நிறுத்தி இருக்கிறீர்கள். இது எனக்கு மகிழ்ச்சி தரும் என்று நினைத்தீர்களா? ஒரு நாளும் இல்லை. என்னிடம் முன்னதாக உண்மையை தெரிவித்திருந்தால் இவளை இங்கே அழைத்து வரும் யோசனையை கண்டிப்பாக நிராகரித்திருப்பேன். போனால் போகட்டும், ஏதோ செய்தது செய்து விட்டீர்கள். வெகு கஷ்டப்பட்டு இங்கே இந்த ஊமை பைத்தியக்காரியை அழைத்து வந்து சேர்த்தீர்களே, திரும்பி அவளை எப்போது போக செய்வதாக உத்தேசம்? இவ்வாறு சுந்தர சோழர் கேட்டதும் அனிருத்தர் உண்மையிலேயே பேச்சிழந்து நின்றார். அப்போது சக்கரவர்த்தினி, சுவாமி, இங்கிருந்து என் சகோதரியை திரும்பி போக செய்வதாகவே எனக்கு உத்தேசமில்லை. இந்த அரண்மனையில் என்னுடனேயே அவர் தங்கியிருப்பார். எனக்கு முன் பிறந்த தமக்கை போல் பாவித்து இவரை நான் போற்றி பூசித்து வருவேன். தேவி, என்னிடம் உனக்குள்ள பக்தியை இந்த மாதிரி மெய்ப்பிக்க நீ முயற்சி செய்ய வேண்டியதில்லை. கண்ணகியை காட்டிலும் மேலான கற்பின் அரசி என்பதை இந்த 25 ஆண்டுகளில் நான் கண்டிருக்கிறேன். நான் நோய்வாய்ப்பட்டது முதல் நீ உன் செல்வ குழந்தைகளையும் மறந்து எனக்கு பணிவிடைகள் செய்து வருவதையும் எனக்காக நோன்பு நோற்று வருவதையும் அறிந்துதான் இருக்கிறேன். காட்டிலே திரிந்த ஊமை பிச்சியை அரண்மனையிலேயே அழைத்து வைத்து என்னிடம் உனக்குள்ள பக்தியை காட்ட வேண்டியதில்லை. மலையமான் மகளே, இதை கேள். முதன் மந்திரி, நீங்களும் நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள். எப்போதோ ஒரு காலத்தில் மனித சஞ்சரமற்ற தீவில் நான் தன்னந்தனியே தங்கியிருந்த போது இந்த ஊமை பிச்சியை பார்த்தேன். அந்த சமயம் இவளிடத்தில் பிரியம் கொண்டது உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. அதனாலேயே இன்னமும் நான் இவளை நினைத்து ஏங்கி தவிப்பதாக நீங்கள் எண்ணினால் அதை விட பெரிய தவறு செய்ய முடியாது. அப்போது இவள் மீது எனக்கு ஏற்பட்டிருந்த பிரியத்துக்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தன. அந்த பிரியம் இந்த 25 வருஷ காலத்தில் முற்று மாறி கோபமாகவும் அருவருப்பாகவும் உருவெடுத்திருக்கிறது. கனவிலும் நினைவிலும் என்னை அவ்வளவாக இவள் கஷ்டப்படுத்தி இருக்கிறாள். இவள் இந்த அரண்மனையில் இருக்கிறாள்
விட்டாள் என்னும் எண்ணத்தையே என்னால் சகிக்க முடியவில்லை. உடனே இவளை இங்கிருந்து அனுப்பிவிட்டு மறு காரியம் பாருங்கள். இவளை பேய் என்று நினைத்தபடியால் இவள் மீது விளக்கை எடுத்து எறிந்தே உயிரோடும் உடம்போடும் இருப்பவள் என்று அறிந்திருந்தால் என்ன செய்திருப்பேனோ தெரியாது. இவ்வாறு சுந்தர சோழர் கோபம் ததும்பிய குரலில் கூறிய கொடூரமான வார்த்தைகளை கேட்டு சக்கரவர்த்தினியும் முதன் மந்திரியும் கதி கலங்கி போனார்கள். சக்கரவர்த்தி இவ்விதம் பேசுவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அனிருத்தர் தாம் செய்த பழைய குற்றத்துக்காக மட்டுமே தம்மை சக்கரவர்த்தி கண்டனம் செய்வார் என்று கருதியிருந்தார். மகாராணியோ சக்கரவர்த்தி வாய்விட்டு வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் மனதிற்குள் மகிழ்ந்து பூரித்து தன்னுடைய பெருந்தன்மையான செயலை ரொம்பவும் பாராட்டுவார் என்று எதிர்பார்த்தாள். சுந்தர சோழரின் கொடிய வார்த்தைகள் அவர்களுக்கு ஏமாற்றம் அளித்ததோடு ஓரளவு வெறுப்பையும் கோபத்தையும் உண்டாக்கின. சக்கரவர்த்தி இத்தனை நேரம் பேசியதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் இந்த ஊமை பைத்தியக்காரி உலகில் உயிரோடு வாழ்ந்திருக்காவிட்டால் என்ன நஷ்டம் நேர்ந்துவிடும்? இவள் கடலில் விழுந்த போது உண்மையாகவே செத்து தொலைந்து போயிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். எந்த பரமமுட்டாள் இவளை எடுத்து காப்பாற்றினான் என்று சுந்தர சோழர் ஆத்திரம் நிறைந்த குரலில் கூறினார். இதற்கு பிறகு மலையமான் மகளால் பொறுக்க முடியாமல் போனது. உருக்கம் ததும்பிய ஆவேசத்துடன் அவள், சுவாமி, தங்கள் வாயால் அப்படி சொல்லாதீர்கள். மகா பாவம், நன்றி மறத்தல் எவ்வளவு கொடிய பாதகம் என்று பெரியோர்கள் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறார்களே. தங்கள் உயிரை இந்த மாதரசி காப்பாற்றியதை வேண்டுமானாலும் மறந்து விடுங்கள். ஆனால் நம் அருமை குமாரன் அருள்மொழிவர்மனை இவர் காப்பாற்றியதை மறக்கலாமா? தாங்கள் மறந்தாலும் நான் மறக்க முடியாது. 14 ஜென்மத்துக்கு இந்த தெய்வ மகளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருப்பேன் என்று சொன்னாள். தேவி, அந்த கதையை மறுபடியுமா சொல்கிறாய் என்று சுந்தர சோழர் மேலும் பேசுவதற்குள் மலையமான் மகள் குறுக்கிட்டு கூறினாள். கதையல்ல சுவாமி, அருள்மொழியே என்னிடம் சொன்னான். காவேரி வெள்ளத்தில் இருந்து தன்னை காப்பாற்றிய தேவிதான் ஈழத்தீவிலும் பலமுறை தன்னை காப்பாற்றியதாக சொன்னான். நல்ல வேளையாக அவன் நாகப்பட்டினத்திற்கு வந்து சுகமா இருக்கிறான். அவனை அழைத்து வர செய்யுங்கள். தாங்களே நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆமாம், அருள்மொழி நாகப்பட்டினத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் சுகமா இருக்கிறான் என்பது என்ன நிச்சயம்? நேற்று அடித்த பெரும் புயலில் அவனுக்கு ஆபத்து நேர்ந்ததோ என்னமோ. முதன் மந்திரி, என் உள்ளத்தில் நிம்மதியில்லை. இனம் தெரியாத அபாயம் ஏதோ என் குலத்தை நெருங்கிக் கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. இந்த சமயத்தில் இந்த ஊமை பிச்சி இங்கு வந்திருப்பதும் ஓர் அவசகுணமாகவே தோன்றுகிறது. சுவாமி, கரையர் குல மகள் இங்கே இந்த சமயம் வந்திருப்பது அவசகுணம் இல்லை, நல்ல சகுனம். இவர் இங்கு இருப்பது நம்முடைய குலத்துக்கே ஒரு பாதுகாப்பு. நான் இடைவிடாமல் பிரார்த்தனை செய்யும் துர்கா பரமேஸ்வரியே என் மீது அருள் புரிந்து இந்த தேவியை அனுப்பி வைத்திருக்கிறாள். இல்லவே இல்லை, துர்கா பரமேஸ்வரி அனுப்பவில்லை, சனீஸ்வரன் அனுப்பியிருக்கிறான். அந்த பிச்சியை உடனே திரும்பி போக சொல்லிவிட்டு மறு காரியம் பாருங்கள். நீங்கள் முடியாது என்றால் நானே அந்த காரியத்தை செய்ய வேண்டியதுதான். சுவாமி, ரொம்பவும் கருணை கூர்ந்து எனக்கு இந்த வரத்தை கொடுங்கள். அருள்மொழி வந்து சேருகிற வரையில் அவர் இந்த அரண்மனையில் இருப்பதற்கு அனுமதி அளியுங்கள் என்று சக்கரவர்த்தினி உருக்கமான குரலில் கேட்டுவிட்டு சுந்தர சோழரின் பாதங்களை தொட்டு பணிந்தாள். முதன் மந்திரி, கேட்டீரா? வெளுத்ததெல்லாம் பால் என்று கருதும் மலையமான் மகளின் கோரிக்கையை கேட்டீரா? கடவுளே, இப்படியும் ஒரு கபடமற்ற சாது உலகத்தில் இருக்க முடியுமா? இவள் என்னிடம் எதுவுமே கோருவதில்லை. போயும் போய் இப்படிப்பட்ட வரத்தை கேட்கிறாள். அதை மறுக்க மனம் வரவில்லை. ஆனால் அந்த ஊமை பைத்தியக்காரி இங்கே இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரக வேதனையாக இருக்கும். ஆகையால் நாகையிலிருந்து இளவரசனை அழைத்து வர உடனே ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி, அப்படியே செய்கிறேன். யானை படைகளும் குதிரை படைகளும் அனுப்பி பகிங்கரமாக இளவரசரை அழைத்து வர செய்யலாமா? அல்லது மாறுவேடம் பூண செய்து ரகசியமாக அழைத்து வரலாமா என்று கேட்டார் முதன் மந்திரி. முதன் மந்திரி, பகிங்கரமாக இளவரசன் வந்தால் சோழ நாட்டில் பெரும் குழப்பம் ஏற்படும் என்று எண்ணுகிறீர்கள் அல்லவா? பிரபு, நான் எண்ணுவது மட்டும் அல்ல, நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். மக்கள் பல காரணங்களினால் கொதிப்பு அடைந்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு காரணம் ஏற்பட வேண்டியதுதான். உடனே மக்களின் உள்ள கொதிப்பு வெளியே பீறி கொண்டு வரும். பழுவேட்டரையர்களும் மதுராந்தக தேவரும் என்ன கதி அடைவார்கள் என்று சொல்ல முடியாது. முதன் மந்திரி, இது என்ன பேச்சு? குடிமக்கள் அப்படி மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டால் சோழ நாட்டு வீர படைகள் எங்கே போயின என்று கேட்டார் சக்கரவர்த்தி. பிரபு, படைகளிடையே தான் கொதிப்பு அதிகம். மக்களாவது வெறும் கூச்சல் குழப்பத்துடன் அடங்கி விடுவார்கள். சேனா வீரர்களோ தஞ்சை கோட்டையை சின்னா பின்னமாக்கி பழுவேட்டரையர்களையும் மதுராந்தக தேவரையும் சிறையில் அடைத்துவிட்டு ஈழம் கொண்ட வீராதி வீரராகிய அருள்மொழிவர்மரை சிங்காதனத்தில் ஏற்றிவிட்டே மறு காரியம் பார்ப்பார்கள். முதன் மந்திரி, அப்படி நடக்க வேண்டும் என்று நீங்களும் மனதிற்குள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். முட்டாள் ஜோதிடர்கள் கட்டிவிட்ட கதைகளை நம்பிக்கொண்டு குடிமக்களும் புத்தி தடுமாறி அலைகிறார்கள். ஆனால் உங்கள் மனதில் ஒன்று நிச்சயமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். என் பெரிய பாட்டனார் கண்டராதித்த அடிகளின் குமாரன் மதுராந்தகனே இந்த சோழ சிம்ம
சிம்மாசனத்துக்கு உரிமை உடையவன் அவனுக்கே பட்டம் கட்டி வைப்பதென்று தீர்மானித்து விட்டேன். மக்கள் அதற்கு தடை சொன்னாலும் சரி, தேவர்களும் மூவர்களும் வந்து தடுத்தாலும் சரி, நான் கேட்கப் போவதில்லை. என்னுடைய குமாரர்கள் அதற்கு குறுக்கே நின்றால் முதன் மந்திரி அதற்குள் குறுக்கிட்டு, சுவாமி, அப்படி ஒரு நாளும் நேராது. தங்கள் விருப்பத்துக்கு மாறாக தங்கள் குமாரர்கள் ஒரு நாளும் தடை சொல்ல மாட்டார்கள். அருள்மொழிவர்மனுக்கு ராஜ்ய ஆசையே கிடையாது. இலங்கை மணிமகுடத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் வேண்டாம் என்று மறுத்தளித்து விட்டான். அப்படிப்பட்டவனா தங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை கூற போகிறான்? கரிகாலன் மட்டும் என்ன, அவனுக்கு தாங்களே யுவராஜ பட்டாபிஷேகம் செய்து வைத்தீர்கள். அதனால் ஒப்புக்கொண்டான். அவனுடைய வீர பராக்கிரமத்தை பற்றி நான் சொல்ல வேண்டுமா? அவன் ஆசைப்பட்டால் தானாகவே அவனுடைய வீரவாளின் உதவியை கொண்டு பெரிய ராஜ்யத்தை உருவாக்கி கொள்ள கூடியவன் அல்லவா? ஆனால் அவனுக்கும் ராஜ்யம் ஆளுகிற ஆசை இல்லை. தாங்கள் அவனிடம் தங்கள் விருப்பம் இன்னதென்பது பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுதான் என்றார் முதன் மந்திரி. அந்த வார்த்தை நான் சொல்லிவிட போகிறேனோ, அவன் காதில் விழுந்துவிட போகிறதோ என்பதற்காகத்தானே எத்தனை சொல்லி அனுப்பியும் இங்கே வராமல் ஆட்டம் போடுகிறான். சக்கரவர்த்தி, பட்டத்து இளவரசர் காஞ்சியில் அற்புதமான பொன் மாளிகை கட்டிவிட்டு தங்களின் வருகைக்காக காத்திருக்கிறார். எதற்காக காத்திருக்கிறான் என்று எனக்கு தெரியும். கம்சன் அவர்களுடைய பெற்றோர்களை சிறை வைத்தது போல் எங்களை சிறை வைத்து விட்டு சோழ சிம்மாசனம் ஏற காத்திருக்கிறான். அவன் கட்டியிருப்பது பொன் மாளிகையோ அல்லது அரக்கு மாளிகை தானோ யாருக்கு தெரியும் என்றார் சக்கரவர்த்தி. சுவாமி, கரிகாலனை பற்றி தாங்கள் இவ்வாறு சொல்வது கொடுமை என்றாள் மலையமான் மகள். தாயே, சக்கரவர்த்தியின் உள்ளத்தை அவ்வளவு தூரம் விஷமாக்கி வைத்திருக்கிறார்கள் என்றார் முதன் மந்திரி. வேறு யாரும் இல்லை. என் மனதில் விஷம் ஏற்றியவன் கரிகாலனே தான். அவன் எனக்கு உண்மையான மகனா இருந்தால் எத்தனை தடவை சொல்லி அனுப்பியும் ஏன் வரவில்லை என்று சுந்தர சோழர் கேட்டார். சக்கரவர்த்தி, அதற்கு வேறு சரியான காரணங்களும் இருக்கலாம் அல்லவா? முதன் மந்திரி, நீங்கள் தான் ஒரு காரணத்தை யூகித்து சொல்வது தானே. அரசே, கரிகாலன் கொள்ளிடத்துக்கு இப்பால் வந்தால் பழுவேட்டரையர்கள் அவனை சிறைப்படுத்தி விடுவார்கள் என்று நாடெல்லாம் பேச்சா இருக்கிறது. முதன் மந்திரி, அந்த மாதிரி சொல்லி என் மகனுடைய மனதை யாரோ கெடுத்திருக்கிறார்கள். இவளுடைய தகப்பன் திருக்கோவலூர் மலையமான் ஒருவன், கொடும்பாளூர் வேளான் இன்னொருவன். நீங்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டீர்களோ என்னமோ தெரியவில்லை என்றார் சக்கரவர்த்தி. சுவாமி, நான் யாரை பற்றியும் அவர்களுக்கு பின்னால் பேசும் வழக்கமில்லை. சற்று முன் தாங்களே அபாயத்தை பற்றி பேசினீர்கள். தங்கள் உள்ளத்தில் அவ்விதம் தோன்றுவதாக சொன்னீர்கள். தங்கள் உள்ளத்தில் தோன்றுவது முற்றிலும் உண்மை. சோழர் குலத்துக்கு அபாயம் நெருங்கிக் கொண்டு தான் இருக்கிறது. அது இரண்டு வழியாக வருகிறது. இந்த நாட்டில் இப்போது இரண்டு விதமான சதிகள் நடைபெற்று வருகின்றன. பழுவேட்டரையர்களும் சம்புவரையர்களும். முதன் மந்திரி அனிருத்தரே, நிறுத்துங்கள். பழுவூர் வம்சத்தார் 100 ஆண்டு காலமாக சோழ குலத்துக்கு தொண்டு செய்து வந்தவர்கள். பெரிய பழுவேட்டரையர் 24 போர் முனையிலும் போரிட்டு தமது மேனியில் 64 புண்களை சுமந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் இன்று சோழ குலத்துக்கு எதிராக சதி செய்கிறார் என்று சொல்வதை காட்டிலும் சூரியன் இருட்டாகி விட்டது என்றும் கடல் நீரில் தீப்பிடித்து கொண்டு விட்டது என்றும் சொல்வதை நம்பலாம் என்றார் சக்கரவர்த்தி. அரசே, சூரியனையும் கிரகணம் பிடிக்கிறது. கடல் நீரில் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிகிறது. ஆனால் அதை பற்றி நான் சொல்ல வரவில்லை. பழுவேட்டரையர்கள் சோழ குலத்துக்கு எதிராக சதி செய்வதாக நான் கூறவே இல்லை. மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவதற்காக அவர்கள் மிகுந்த முயற்சி செய்து வருகிறார்கள். முதன் மந்திரி, மகா சிவபக்தராகிய கண்டராதித்தருடைய புதல்வருக்கு பட்டம் கட்ட எண்ணுவதில் என்ன தவறு? சிம்மாசன உரிமை நியாயமாக மதுராந்தகனுக்கு தானே உரியது என்றார் சக்கரவர்த்தி. அரசே, நானும் அதையே தான் சொல்கிறேன். மேலும் தாங்களே மனம் வந்து மதுராந்தக தேவருக்கு சோழர் குலத்து மணிமகுடத்தை அளிக்க தீர்மானித்து விட்டீர்கள். அப்படி இருக்கும்போது பழுவேட்டரையர்கள் மீது குற்றம் என்ன? தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கவே அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றார் முதன் மந்திரி. ஆகையினால் என்னுடைய நன்றி கடனுக்கு மேலும் அவர்கள் பாத்திரமா இருக்கிறார்கள் என்றார் சக்கரவர்த்தி. பிரபு, ஆனால் தங்களுடைய சம்மதம் பெறாத சில காரியங்களும் செய்கிறார்கள். சோழ ராஜ்யத்தை இரண்டாக பங்கு போட்டு காவேரிக்கு தெற்கே உள்ளதை மதுராந்தக தேவருக்கும் வடக்கே உள்ள பகுதியை கரிகாலருக்கும் கொடுத்து விடுவது என்று யோசனை செய்து வருகிறார்கள். சம்புவரையர் மாளிகையில் இன்றைய தினம் அந்த பேச்சு நடந்து வருகிறது. சக்கரவர்த்தி, 100 வருஷ காலமாக தங்கள் முன்னோர்கள் பாடுபட்டு இந்த ராஜ்யத்தை விஜயலாய சோழரும் ஆதித்த சோழரும் மகா பராந்தக சக்கரவர்த்தியும் ஈழம் முதல் கோதாவரி வரையில் நிலைநாட்டிய சோழ மகாராஜ்யத்தை இரண்டாக பிளந்து பங்கு போடுவது தங்களுக்கு சம்மதமா? பிரம்மராயரே, ஒரு நாளும் அதற்கு நான் சம்மதம் கொடுக்க மாட்டேன். சோழ ராஜ்யத்தை பிளப்பதற்கு முன்னால் என்னை வெட்டி பிளந்து விடுங்கள் என்று சொல்லிக் கொள்வேன். பழுவேட்டரையர்கள் அத்தகைய முயற்சியில் இறங்கியிருப்பார் என்று நான் நம்பவில்லை. ஒருவேளை எனக்கு அது பிரியமா இருக்கலாம். என் மகனுக்கு பாதி ராஜ்யமாவது கொடுக்க நான் ஆசைப்படலாம் என்ற
எண்ணத்தினால் அவர் இந்த யோசனைக்கு இணங்கியிருப்பார். அது எனக்கு விருப்பமில்லை என்று தெரிந்தால் கைவிட்டு விடுவார். முதன் மந்திரி, இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் ஒரு அங்குலம் கூட குறையாமல் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டி வைப்பேன். அதை என் மக்கள் எதிர்த்தாலும் சரி, பழுவேட்டரையரே எதிர்த்தாலும் சரி, நான் கேட்கப் போவதில்லை. சக்கரவர்த்தி, பழுவேட்டரையர்கள் எதிர்த்தால் பொருள்படுத்த வேண்டியதில்லை. தங்கள் புதல்வர்களோ எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவதற்கு தடை இவையெல்லாம் அல்ல. அந்த தடை இன்னும் பெரிய இடத்தில் இருந்து வருகிறது. தாங்களும் நானும் இந்த சோழ நாட்டு மக்கள் அனைவரும் போற்றி வணங்கும் தெய்வ பெண்மணி இடமிருந்து அந்த தடை வருகிறது. சில நாளைக்கு முன்பு கூட அவரிடம் பேசி பார்த்தேன். முதன் மந்திரி, செம்பியன் மாதேவியை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அந்த மாதரசியின் மனதையும் யாரோ கெடுத்திருக்கிறார்கள். நான் என் புதல்வர்களுக்கு பட்டம் கட்ட ஆசைப்படுவதாக பெரிய பிராட்டி கருதி வருகிறார். முதன் மந்திரி, அவரை உடனே இங்கு அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நான் அவருடைய மனதை மாற்றிவிடுகிறேன் என்றார் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி, அது அவ்வளவு சுலபம் அல்ல. மகான் கண்டராதித்தர் தமது தர்ம பத்தினிக்கு அவ்விதம் கட்டளையிட்டு சென்றிருக்கிறார். அவருடைய மரண தருவாயில் நான் அவர் அருகில் இருந்தே மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட கூடாது என்பதற்கு முக்கிய காரணம் இருக்கிறது. அது என் துணைவிக்கு தெரியும் என்று தங்கள் பெரிய பாட்டனார் சொன்னார். முதன் மந்திரி, அப்படிப்பட்ட தடை உண்மையில் இருக்கிறதா? அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று சக்கரவர்த்தி கேட்டார். அரசே, தெரிந்திருந்தால் தாங்கள் கேட்கும் வரையில் காத்துக்கொண்டு இருப்பேனோ? பெரிய பிராட்டியை அழைத்து வர செய்து தாங்கள் தான் அதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், அந்த ஒரு விஷயம்தான் எனக்கும் தொல்லை கொடுத்து வருகிறது. பெரிய பிராட்டியை உடனே அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் அதை நான் நிவர்த்தி செய்கிறேன். அவரை அழைத்து வருவதற்கு யாரை அனுப்பலாம்? ஏன், என் குமாரியையே அனுப்புகிறேன். தேவி குந்தவையை உடனே இங்கு அழைத்து வா என்று சுந்தர சோழர் மலையமான் மகளை பார்த்து கூறினார். சக்கரவர்த்திக்கும் முதன் மந்திரிக்கும் நடந்த சம்பாஷணையை வானமாதேவி ஒரு காதினால் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவளுடைய கவனமெல்லாம் சற்று முன் அருகிருந்து சென்ற ஊமை ராணியின் மீதே இருந்தது. ஆகையால் சக்கரவர்த்தி குந்தவையை அழைத்து வரும்படி சொன்னதும் மலையமான் மகள் அங்கிருந்து அந்த புறத்துக்கு விரைந்து சென்றாள். அவள் அந்த புறத்தை அடைந்த போது குந்தவை, வானதி, பூங்குழலி ஆகியவர்கள் பெரும் கலக்கத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். அதற்கு காரணத்தையும் மகாராணி உடனே தெரிந்து கொண்டாள். ஊமை ராணியை அங்கே காணவில்லை. எங்கே என்று கவலையுடன் கேட்டபோது குந்தவை கூறியதாவது, அம்மா, தங்கள் கட்டளையை நிறைவேற்றுவது சுலபமான காரியமாக இல்லை. ஆயினும் நாங்கள் 3 பேருமாக சேர்ந்து வற்புறுத்தி மந்தாகினி தேவியை குளிப்பாட்டினோ. பிறகு புதிய ஆடைகள் அணிவித்தோ. வானதி அவருடைய கூந்தலை வாரி முடிந்து கொண்டிருந்தாள். பூங்குழலி பூ தொடுத்து கொண்டிருந்தாள். ஆபரணங்கள் எடுத்துக் கொண்டிருந்த போதே இவளுடைய கூச்சல் கேட்டது. திரும்பி வந்து பார்த்தால் மந்தாகினி தேவியை காணவில்லை. கூந்தலை வாரி முடி போட்ட உடனே திடீரென்று அவர் திமிரிக் கொண்டு ஓடி போனாராம். அக்கம் பக்கத்து அறைகளில் எங்கேயும் காணவில்லை. இன்னமும் தேடிக் கொண்டிருக்கிறோம். இதை கேட்டு மலையமான் மகள் புன்னகை புரிந்தார். மகளே, அவருக்கு அலங்காரம் செய்த போது எதிரில் கண்ணாடி இருந்ததா என்று கேட்டாள். ஆம், இருந்தது. சற்று தூரத்தில் இருந்தது என்றாள் வானதி. மகளே, அவருடைய அலங்கரித்த உருவத்தை தற்செயலாக கண்ணாடியில் பார்த்திருப்பார். அது அவருக்கு வெட்கத்தை உண்டாக்கியிருக்கும். அதனால் ஓடி எங்கேயாவது மறைந்து கொண்டிருப்பார். இன்னும் நன்றாக தேடி பாருங்கள். ஒருவேளை அந்த புறத்து பூங்காவிற்கு சென்று ஒளிந்து கொண்டிருந்தாலும் இருப்பார். மதில் ஏறி குதிப்பது, பலகனி வழியாக குதிப்பது போன்ற காரியங்கள் தான் அவருக்கு வழக்கமானவை ஆயிற்றே என்றாள் மலையமான் மகள். பிறகு எல்லோருமாக நந்தவனத்துக்கு சென்று தேடினார்கள். அங்கு ஊமை ராணி அகப்படவில்லை. அவர்களுடைய கவலை அதிகமானது. முதன் மந்திரி இடமோ சக்கரவர்த்தி இடமோ போய் தெரிவிக்கலாமா என்று அவர்கள் எண்ண தொடங்கிய போது எங்கிருந்தோ ஒரு சத்தம் வந்தது. கருங்கல்லில் இரும்பு உளியினால் ஓங்கி அடிப்பது போன்ற ஓசை. அது எங்கிருந்து அந்த ஓசை வருகிறது என்று காது கொடுத்து கவனமாக கேட்டார்கள். சிற்ப மண்டபத்திலிருந்து வருகிறதென்று தெரிந்தது. உடனே ஒரு பணிப்பெண்ணை தீபம் எடுத்து கொண்டு வரும்படி சொல்லிவிட்டு எல்லோரும் சிற்ப மண்டபத்துக்கு சென்றார்கள். சிற்ப மண்டபத்துக்குள்ளே அவர்கள் ஒரு விந்தையான காட்சியை கண்டார்கள். ஓரளவு ஆடை அலங்காரங்கள் அணிந்து விளங்கிய மந்தாகினி கையில் ஒரு நீண்ட பிடியுள்ள சுத்தியலை வைத்துக் கொண்டு கைலாச மலையை தாங்கிக் கொண்டிருந்த ராவணனுடைய கரங்களை ஓங்கி ஓங்கி அடித்துக் கொண்டிருந்தாள். மிக உறுதியான கல்லினால் செய்யப்பட்ட சிற்பம் ஆதலால் அந்த தாக்குதலுக்கு ராவணன் அதுவரையில் அசைந்து கொடுக்கவில்லை. ஆனாலும் சீக்கிரத்தில் அவனுக்கு ஆபத்து வந்துவிடலாம் என்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. கைலாச மலையை தாங்கிக் கொண்டிருந்த ராவணனுடைய கரங்களில் 2-3 கைகள் ஒடிந்துவிட்டால் மலையே இடம்பெயர்ந்து அவன் தலைகளின் மீது இன்னும் நன்றாக உட்கார்ந்து விட கூடும். தலைகள் சுக்கு நூறாக நொறுங்கிவிட கூடும். அத்தகைய ஆபத்தான நெருக்கடியிலே தான் குந்தவை முதலியவர்கள் சிற்ப மண்டபத்துக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களுடைய வரவை பார்த்ததும் மந்தாகினி தன்னுடைய கையில் பிடித்திருந்த சுத்தியலை கீழே போட்டுவிட்டு வந்தவர்களை பார்த்து புன்னகை புரிந்து கொண்டு நின்றாள். மண்டபத்துக்குள் பிரவேசித்தவர்களில் பூங்குழலியை தவிர மற்றவர்களின் உள்ளங்களில் இவள் ஒரு பைத்தியக்கார பிச்சித்தான். சக்கரவர்த்தி இவளை கண்டு அருவருப்பு அடை
செய்வதில் வியப்பு ஒன்றும் இல்லை என்ற எண்ணம் தோன்றியது. மலையமான் மகள் மற்றவர்களை பார்த்து, மகள்களே, இதை பற்றி சக்கரவர்த்தியின் முன்னிலையில் யாரும் சொல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்தாள்.